ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து சூப்பரான ஒரு பலகாரம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மைதா மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, ஒரு கப் வந்து கோதுமை மாவு. இங்கே பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து பொடியாக கட் பண்ணி தேங்காய் வச்சுருக்கேன், நல்லா வதக்கி. எள்ளு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் ஒரு கப் சர்க்கரை, அதுக்கு தேவையான ஏலக்காய். இது ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சின்னு வந்துடுச்சு. நம்ம வந்து மைதா மாவு போட்டுக்கலாங்க, கோதுமை மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரதுக்காக அரிசி மாவு, அப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச சர்க்கரை, அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் சோடா, எள்ளு. இப்போ நம்ம தேங்காய் போட்டுடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டாச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட்டி பாதமாக கலக்காச்சு. இதாங்க பாதம். நம்ம வந்து ஒரு பக்கம் எண்ணெய் வச்சுருக்கோம், சுட போட்டு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா எப்படி அடி பிடிக்காமல் மேலே உப்பி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் பாதம். பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பாதம். நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம பலகாரம் ரெடி ஆகிடுச்சு. இது ஏன் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு 4 நாள் ஆகுது. அதுக்கு நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் தெருவில் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நாள் படையல் போடணும் சாமிக்கு. ஞாயிற்றுக்கிழமை தான் எடுத்துன்னு போவாங்க. அது வரலாம் இப்போ நான் படையல் போட போகிறேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பராக இனிப்பு பணியாரம் செஞ்சுருக்கோம். கொழக்கட்டை, அதான் பிடி கொழக்கட்டை, கொஞ்சம் சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வேர்க்கடலை சுண்டல் தாளித்து வச்சுருக்கேன். இங்கே புளியோதரை. இது எல்லாமே எங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் கொடுத்து மகிழ போகிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க. இந்த பலகாரம் பார்த்திங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக எண்ணெய்லாம் குடிக்காமல் வந்திருக்குங்க. சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.